டேய் நந்தா, ஆனா அங்க பாரு உங்க ஆயா நடு ரோட்ல தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்குது. எங்கண்ணா? இந்தா மொக்கில் பார்க்குறேண்ணா போகிறேண்ணா. கிழவிக்கு இதே வேலையாக போச்சு. ஆயா, இங்க வந்து எதுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா? இல்லடா, காப்பி தூள் வாங்கலான்னு கடைக்கு போலான்னு பார்த்தேனா இந்த வெயிலுக்கு கிறுகிறுன்னு வந்துச்சுன்னு உட்காந்துட்டேன். என் வீட்டுல காப்பி தூள் இல்லையா? அந்த காப்பில குடிச்சா காப்பில இறங்காதா? இப்படி வெயில வந்தா தலையில கை வச்சு தான் உட்காரணும். உங்க ஆத்தக்காரி வாங்கின காப்பி தூள என்ன எடுத்து குடிக்க சொல்றியா? நான் என்ன உங்க அப்பட மாதிரி மானம் கெட்டவன் நினைச்சியாடா? ஆனா இவ்வளவு வயசாகியும் உனக்கு வீராப்பு குறையில. சரி வா வீட்டுக்கு போலாம். எந்திரி பாத்து. ஆயா, வீட்லயே பத்திரமா இரு. எங்கேயும் வெளியிலாம் போகாத, சரியா? நான் எங்கப்பா வெளியில போறேன். ஒரு தடவை போனதுக்கே கிறுகிறுன்னு வந்துருச்சு. அதெல்லாம் போக மாட்டேன். போ. சரி, இங்கே நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ போ, அப்புறம் என்னதான் திட்டுவியான். சரிடி, நான் வரேன். ஏய் கிழவி, மறுபடியும் இங்க எதுக்கு வந்த? உன் பின்னாடியில இருந்தா எனக்கு வேலையா? எனக்கு வேற வேலையே கிடையாதா? அண்ணாபுரம், சின்னபுரம், பரமசிவம், கொடுத்த வரம், ஆலமரம், அரச மரம், ஆத்தா வச்ச தென்னை மரம்னு காட்ட மேட்டாக்கி மேட்ட கல்னியாக்கி அப்படியே உழவு பார்க்க போறான். போடா வெட்டி பயலே. ஏய் கிழவி, சும்மா அவனா அந்த புரியாத பழமொழி எல்லாம் சொல்லிட்டு இருக்காத. அம்மா எதுக்கு இங்க வந்த நீ? வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போலாமேன்னு கடைக்கு வந்தேன். ஏன் என்கிட்ட நான் வாங்கி தர மாட்டேனா? வா எந்திரி, பாத்து. சரி நீ வீட்டுக்கு போ, நான் வாங்கி வந்துடுறேன். சீக்கிரம் வா. பத்திரமா போ. பாட்டி 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 பாட்டி, தண்ணி குடிங்க. பாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி. ஏய் லூசு கிழவி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? உனக்கு அறிவு இருக்கா? வயசானவங்களை இப்படி தனியா கடைக்கு அனுப்பியிருக்க, கொஞ்சம் கூட ஈவு இருக்கமே இல்லல்ல? ஏப்பா அவனை திட்டாத, அவன் தான் என் பேரே. பாத்தியா, இதான் பாட்டி பாசங்கிறது. பத்திரமா கூட்டிட்டு போ. பார்த்து கூட்டு போங்க ப்ரோ. எல்லாம் எங்களுக்கு தெரியும், போங்க. ஏண்டா நீ வண்டியில வந்த, நான் நடந்து வந்தேன். உனக்கு முன்னாடி நான் கடைக்கு வந்துட்டேன். உன்னை அனுப்பிச்சிருந்தா நீ எப்ப வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வீட்டுக்கு வருதே? ஏய் கிழவி, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தா பாத்தியா? நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வீட்டுல சும்மா இருக்க மாட்டியா? வெளியே சுத்தியா? வெளியே. ஐயோ, என்ன இப்படி வெயில் அடிக்குது? முட்டிலாம் வலிக்குதே. யாரு? சொட்டைய மாவனா? ஆமா பாட்டி, நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, ரேஷன் கடைக்கு பொருள் வாங்க வந்தேன். அடிக்கிற வெயில்ல மனுஷனால எங்க நடக்க முடியுது, அதான் நின்னுட்டேன். சரி, நான் போய் தண்ணி வேணட்டுமா? தண்ணிலாம் வேணாம்ப்பா, இந்த ரேஷன் கடையில நின்னு கொஞ்சம் பொருள் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போறியா? பாட்டி, நானே அவசரமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன். இங்க நின்னுட்டு இருந்தா டைம் ஆயிரும் பாட்டி. என்னப்பா முடியலன்னு தானே கேக்குறேன். முடிஞ்சா நானே அந்த லைன்ல நின்னு வாங்கிக்கிற மாட்டேனா? நீ சின்ன வயசா இருக்கும்போது உங்க ஆத்த நோம்பிக்கு கூப்பிடுவா, நானும் வந்து பலகாரம் எல்லாம் சுட்டு கொடுப்பேன். நீ வாய்க்கு ருசியா இருக்குதுன்னு நல்லா வாங்கி வாங்கி வாய்க்குள்ள துணிக்கல. ஐயோ பாட்டி, இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா, உன் பேரை எங்க? அவன் எங்கப்பா கண்டுக்கிறான்? வீட்டுல வயசாயிடுச்சுன்னு நீ யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. மாசம் மாசம் பென்ஷன் பணம் வாங்குறதுக்கு மட்டும் ஓடி வரான். ஒரு மாசம் ரேஷன் கடைக்கு வாடனா வர மாட்டேங்கிறான். வயசான காலத்துல எனக்கு ஒரு சாவும் வர மாட்டேங்குது. வீட்டுல யாருமே எனக்கு மரியாதை கொடுக்கறது இல்லப்பா. சரி பாட்டி, நீ அழுவாத. பை கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தாப்பா, நல்லா இருப்ப. நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துரு. வாப்பா. இங்க வச்சிருப்பா.
சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். எப்பா இருப்பா, தண்ணி தரேன், கொஞ்சம் குடிச்சிட்டு போவியா, உட்கார். அதெல்லாம் வேணாம் பாட்டி, எனக்கு வேற வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். என்னப்பா வீடு வரைக்கும் வந்துட்டு தண்ணி குடிக்காம போனா பாட்டி மனசு கஷ்டப்படாதா? உட்காரு, வந்துடுறேன். எப்ப தம்பி இங்க கொஞ்சம் வாயேன். எப்ப சீக்கிரம் வாப்பா, ஒரு சின்ன உதவிதான். இதோ வரேன் பாட்டி. என்ன பாட்டி? உனக்கு தான்ப்பா தண்ணி பிடிக்கலான்னு வந்தேன், பார்த்தா கேனு காலியா போச்சு. செத்து இந்த கேனை மட்டும் மாத்தி கொடுப்பா. சூப்பர்ப்பா. இந்தா அப்படியே தண்ணி பிடிச்சு குடிச்சிட்டு வந்துரு. பாட்டி சோஃபால உட்காந்துருக்கேன். எப்பா டீ? போயிட்டானா? பாட்டி அந்த பேக். சரி பாட்டி, நீ அழுவாத, பை கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இந்தா கிளவி, நீ வாங்கிட்டு வர சொன்னியா பண்ணு, தின்னு. டேய் நந்தா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நீ ஏன் சின்ன பையன், உனக்கு எப்படா தெரியும்? விடு கிளவி, முதல்ல என்னன்னு கேளு, அப்புறம் தெரியுமா தெரியாதான்னு பாத்துக்கலாம். அது ஒண்ணு இல்லடா, இந்த கூட்டம் கூட்டமா போறானுங்களே பேக்கரிக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த இடம் நம்மளோடதுதான். என்ன கிளவி சொல்ற? ஆமாண்டா, உங்க தாத்தங்காரன் வெறும் 50 ரூபாய்க்கு இந்த இடத்த வித்துட்டான். 50 ரூபாய்க்கா? கிளவி, இந்த இடம் எப்படி பார்த்தாலும் இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷனுக்கு மாசம் 50,000 வாடகை வரும் தெரியுமா? அது மட்டும் இல்லடா, உங்க தாத்தங்காரன் செலவு கையில காசு இல்லைன்னா போதும், எதையாவது ஒரு இடத்த பொசுன்னு வித்து போடுவான்டா. ஏன் பாட்டி, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா இருந்திருப்போம் போல. ஆமா, அப்பயே நம்ம 50 பசுமாடு, 20 எருமை மாடு, 200 ஆடு, 500 கோழி, இவ்வளவு ஏன் 50 ஏக்கர் நிலம் கூட இருந்துச்சு. அப்படியா கிளவி? பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்படியான்னு கேக்குற? இந்த ஊர்ல நிறைய இடம் நம்மளோடதுதான். இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்குல்ல, அந்த இடம், இந்த கரண்ட் ஆபீஸ் இருக்குல்ல, அந்த இடம், இத்தனைக்கும் டவுன்ல தியேட்டர் கட்டிருக்காங்கல்ல, அந்த இடம் கூட நம்மளது தான்டா. கிளவி, சும்மா அளந்து விட்டுட்டு இருக்காத போ. போடா கிறுக்கு பயலே. இப்ப நம்ம இருக்கோமே ஒரு வீடு, அந்த வீடு உங்க அத்தைக்கு சீர் செய்யணும்னு வெறும் 500 ரூபாய் கொண்டு போய் வித்தாங்களா. 500? இப்போ 15,000 ரூபாய் வாடகை கொடுத்து நம்மளே அங்க வாடகைக்கு தான் இருக்கோம். இதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா, நீயாவது கண்ணும் கருத்துமா பொழைச்சுக்க, இறுக்கி பிடிச்ச செலவு பண்ணு. பாட்டிக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை தான்டா, என் சாவ கல்யாண சாவு மாதிரி செலிப்ரேட் பண்ணணும்டா. உங்க ஆத்தா கழுத்துல இருக்க செயினை வித்தாவது எனக்கு அதை முடிச்சு கொடுத்துருங்கடா, அவ்வளவுதான்டா. ஏன் கிளவி, ஊர்ல இருக்க பாதி சொத்து நம்மளுதான் இருந்திருக்கு, அத்தனையும் உங்களுக்கு கஷ்டம் சொல்லி வித்து தின்னு இருக்கீங்க. இப்ப நான் வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் எல்லாத்தையும், அப்படிதானே? இதுல உனக்கு கல்யாண சாவு தானே கேட்ட? கல்யாண சாவு அடுத்த வாரம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே ராஜேஷ், இன்னைக்கு நான் நந்தாக்கு ஆஃப் கொடுத்துருக்கேன், அவரோட ஒர்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணி முடிச்சிருங்க. இன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ரிப்போர்ட் வேணும். ஓகேவா ராஜேஷ்? பாட்டி, யார் பாட்டி நீங்க? டேய், நீ யாரா? என் பேரை டாப் டாப் குளோன்ட்டு என்ன யாருன்னு கேக்குறியா? உங்க பேரன் லேப்டாப்பா? அப்போ நீங்க இன்னும் சாகலையா? அட கட்டையில போறவனே, யார பத்திர என்ன சாவலையான்னு கேக்குற? ஏன் நீ ரொம்ப நல்லா இருக்கியா? நீ என்ன சாவாம இருக்க? ஐயோ பாட்டி, நான் அப்படி கேக்கல. பின்ன எப்படிடா கேக்குற? உங்க ஆத்தா பே உன்னை வாழ்த்திருக்காங்க பாரு, அறிவில்ல, மூஞ்சி முகர கட்டையும். டாப் டாப் குள்ள இருந்து வெளில வா, அப்படியே உன் கடவுப்பல்ல புடிங்கி போட்டுறா. ஐயோ பாட்டிமா, டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னடா இங்கிலீஷ் பேசுற? உன் மார்க்கெட்டிங் இங்கிலீஷ் சொன்னதா கேடு. என் பேரங்கிட்ட மட்டும் சொன்ன உன்னை அப்படியே நர நர கிழிச்சிருவான்டா. ஐயோ கிளவி, ஏய் கிளவி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், இவனை என்னன்னு கேளுடா. என்கிட்டே வந்து பாட்டி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, சாவலையான்னு கேக்குறான்டா. ஏன்பா
உன் குடும்பத்துல பேயெல்லாம் இருக்கா? சூப்பர் குடும்பம்ப்பா. மறுபடியும் பாரு. டேய் கட்டல போறவனே, நீ நல்லா இருப்பியாடா? உனக்கு இவ்வளவு தைரியம் இருந்தா பேய் என்ன பேசிட்டு இருப்ப? உன்னை அப்படியே வானா இல்ல, பாட்டி, அடிக்கிறேன்டா. நிறுத்துங்க. உங்க பேரன் தான் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி இன்னைக்கு லீவ் போட்டிருக்கான். கிழவி கிழவி என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? வயசானவங்ககிட்ட யாராவது அதிர்ச்சியான விஷயம் சொல்லுவாங்களா? ஏற்கனவே அவங்க ஹார்ட் பேஷண்ட் வேற. எங்க பாட்டி சாவுக்கு நீங்க தான் காரணம். எங்க வீட்டுல யாருன்னா கேட்டா சொல்லிடுவாங்க கண்டிப்பா. என்னடா சொல்ற? பாட்டி செத்துட்டாங்களா? பின்ன என்ன சார், உயிரோட இருக்கிறவங்க போய் நீங்க சாவலையான்னு கேட்டா சாவ மாட்டாங்களா அவங்க? இப்படி அநியாயமா அவங்கள கொண்டுட்டீங்களே சார். உங்ககிட்ட நான் ஒரு நாள் தான் சார் லீவு கேட்டேன். இப்படி என் பாட்டி என்னது நான் கொன்னனா? டே 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 இத வெளியெல்லாம் சொல்லிடாதடா. வேணும்டா நீ ஒரு மாசம் லீவ் கூட எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் பாட்டிக்கு என்னாச்சுன்னு பாருப்பா. சரி சார். பாட்டி எப்படிடா நம்ம ஆக்டிங்? ஆயா அப்ப உண்மையிலே நீ சாவலியா? டேய் நான் ஏன்டா சாவணும்? என்ன உங்க ஆத்தாக்காரி மாதிரி உனக்கும் ஆசையா இருக்கா நான் சீக்கிரம் போய் சேரணும்னு? ஆமா நான் சாவறது ஏன்டா நீ என்கிட்டயே சொல்ல? இல்ல சொன்னா நீ திட்டுவன் தான் சொல்லலாயா. நான் ஏன்டா திட்டுறேன்? உங்க அப்பா எல்லாம் எங்க அம்மா அப்பாவை 50 தடவை சாவச்சிருக்கான். இதெல்லாம் ஜுஜுப்பி மேட்டர்டா. ஆனா ஆயா பரவாயில்ல ஆயா, அவங்கிட்ட நான் ஒரு நாள் தான் லீவு கேட்டிருந்தேன். இப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு மாசம் லீவு கிடைச்சிச்சு ஆயா. ஜாலிதான் ஆயா. தேங்க்ஸ் ஆயா. வரட்டுமா? பை பை. நம்மள எத்தனை நாள் தான் செத்து செத்து பழிக்கிறது? முதல்ல நமக்கு சுத்தி போடணும். எங்க போனா இவன்? பாட்டி சூப்பர்டா பையா, வாங்கிட்டு வந்துட்டியா? இந்த மாதிரி தான் சொல்ற வேலை. என்னடா வெறும் வெத்தலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்க? நீங்க தானே வெத்தலை கேட்டீங்க. பாக்கியாரு கொப்பை வாங்கிட்டு வருவானா? ஏன்டா பாவம் போன வீடியோல வாய்ப்பு கேட்டானே, இனிமே வர எல்லா வீடியோவும் குடுக்கலான்னு பார்த்தா ஒரு வேளை உருப்படியா பாக்குறியா? நான் வேணா இப்ப போய் வாங்கிட்டு வரட்டுமா? பாக்குக்கு ஒரு தடவை சுண்ணாம்புக்கு ஒரு தடவை அலைஞ்சுக்கிட்டே இரு. வீடியோக்குள்ள அவனை எப்படி சேர்ப்பாங்க? அழைச்சு போடாம போடா. முட்டாப்பையா வீடியோஸ் வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. போட்டுக்குவான் கொட்டழுத்துல இயக்குனர் ஒரு வாஸ்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்குவான் கொட்டழுத்துல இயக்குனர்